வணக்கம் நண்பர்களே. நாம் பார்க்க போகிறது சிவில் சொசைட்டி, சிவில் சமூகம். இந்த சிவில் சமூகம் அப்படிங்கிறது என்ன, இதனுடைய பங்களிப்பு ஜனநாயகத்துக்கு என்ன, சிவில் சொசைட்டிஸ் கான்ட்ரிபியூஷன் டு டெமோக்ரஸி, இதுதான் பார்க்க போகிறோம். நம்ம அதை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல சிவில் சொசைட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். நிறைய பேருக்கு சிவில் சொசைட்டி அப்படின்னா என்னங்கிறதுலே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. சிவில் சொசைட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள் அல்லாது, அரசியல் அல்லாது, இந்த பிஸ்னஸ் குரூப்ஸ் அல்லாது இருக்கக்கூடிய மக்களின் ஒரு அங்கம் தான் இந்த சிவில் சொசைட்டி. சிம்பிளாக சொல்லப்போனால் மக்களால் ஆன ஒரு அமைப்பு தான் இந்த சிவில் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சிவில் சொசைட்டி இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கும். மெயினாக அந்த சிவில் சொசைட்டிங்கிறது ஏன் செயல்படுதுன்னா, நாட்டில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், இதை வந்து சுட்டி காட்டணும். அதே போல் சில தேவைகள் இருக்கும் மக்களுக்கு. அப்போ ஜனநாயகத்தில் மக்களாலான ஆட்சி தான் ஜனநாயகம். அப்போ இந்த ஜனநாயகத்தில் மக்களுக்கான சில தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த அரசு உழைக்கணும். அப்போ சில தேவைகளோ என்ன பண்ணுதுன்னா, இந்த சிவில் சொசைட்டி வந்து அரசு முன் அது வந்து எடுத்துகிட்டு போகுது. அப்போது அந்த தேவைகளை எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் ஒரு சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் மக்களால் ஆன ஒரு அமைப்பு, செயல்படக்கூடிய அமைப்பு தான் இந்த சிவில் சொசைட்டி குரூப்ஸ். சிவில் சொசைட்டி உள்ள பார்த்திங்கன்னா நிறைய குரூப்ஸ் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். மெயினாக என்விரான்மெண்டல் குரூப்ஸ், இவங்க வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக செயல்படக்கூடிய குரூப்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த சிப்கோ மூமெண்ட் சொல்லலாம். அந்த காலத்தில் 40 வருஷம் முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிப்கோ மூமெண்ட், அந்த மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்ன குரூப் இது. அதே போல் இந்த நர்மதா பச்சாவ் ஆந்தோலன், க்ரீன் பீஸ், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே போல் விமன் சைட்லேயும் நிறைய இந்த விமன் எம்பவர்மெண்ட், இதில் நிறைய குரூப்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ரீசெண்டாக அந்த நிர்பயா மூமெண்ட், இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த பாலியல் வன்கொடுமை, இதை எதிர்த்து அந்த மூமெண்ட்டை நடத்தினாங்க. அதே போல் எல்ஜிபிடி குரூப்ஸ், இதுலேயும் வந்து சிவில் சொசைட்டியில் வரக்கூடிய குரூப்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் குரூப்ஸ் நம்ம சொல்லலாம். அதே போல் அனிமல் ரைட்ஸ் குரூப்ஸுமே இருக்குது, இந்த பீட்டா போன்ற அமைப்புகள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சிவில் சொசைட்டிக்குள்ளே அடங்கியது தான். மெயினாக சிவில் சொசைட்டிங்கிறது ஏன் ஒரு ஜனநாயகத்தில் தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜனநாயகத்தில் மக்களினுடைய ஒரு பங்களிப்பு, அதாவது நம்ம யார் ஆள வேண்டும், நம்மளுடைய ஆட்சியாளர்கள் யார் அப்படின்றத நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நிர்ணயம் பண்ணுறோம். எப்போல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்போ தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வாய்ப்பு அடுத்த 5 வருஷத்துக்கு தான் அப்புறம் தான் வரும். அப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இந்த ஆட்சியாளர்கள், இந்த அத்தாரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது இல்லையா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் எப்படி இந்த ஆட்சியாளர்கள் மேலே ஒரு ஹோல்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஜனநாயகத்தில் இல்லாமே போகுது. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த அக்கௌண்டபிலிட்டி வருது. அப்போ தான் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போது மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இந்த ஆட்சியாளர்கள் மீது ஒரு ஹோல்டு, ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது. அப்போது இந்த ஒரு கண்ட்ரோலை கொண்டு வரணும், அது கொஞ்சம் ஹோல்டு இருக்கணும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த சிவில் சொசைட்டி வந்து செயல்பட்டு வருது. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிக்கு தான் வாக்களிச்சிருப்பாங்க. அந்த கட்சி தான் ஆட்சி கூட வந்திருக்கும், 5 வருஷம் அந்த கட்சி தான் ஆட்சி செய்யும். ஆனால் அது ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தில் அந்த ஓட்டு போட்டிருப்பார் இல்லையா, அவர் நினச்ச மாதிரி அந்த கட்சி செயல்படாமல் கூட போகும். அப்போ தான் விரும்பி ஓட்டு போட்ட அந்த கட்சி கூட கவர்மெண்ட்டில் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் அவருக்கு விருப்பத்துக்கு மாறாக கூட செயல்படும். அப்போ இந்த நபர் வந்து எப்படி அதை வந்து எதிர்த்து நிற்பார் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ அதை எப்படி அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுவார், அவருடைய அந்த கிரீவன்ஸை கம்ப்ளைண்ட் எப்படி கொண்டு போவார். அப்போ அந்த சிவில் சொசைட்டின்ற ஒரு அங்கம் இருக்கணும். அப்போ அந்த சிவில் சொசைட்டி மூலமாக தான் மக்களினுடைய அந்த கிரீவன்ஸ், அந்த ஒப்பீனியன், அந்த வாய்ஸ் வந்து கவர்மெண்ட்டை போய் ரீச் ஆகும். அப்போ சிவில் சொசைட்டிங்கிறது ஒரு டிரான்ஸ்மிஷன்னு சொல்லலாம், அது ஒரு டிரான்ஸ்மிஷன் பெல்ட்டுன்னு சொல்லலாம். அது மக்களுடைய விருப்பங்களும் அவர்களுடைய அந்த கிரீவன்சஸ் அது வந்து எப்படி அரசு கொண்டு போகிறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த சிவில் சொசைட்டி நடுவில் ஒரு அங்கமாக, ஒரு டிரான்ஸ்மிஷன் லிங்காக இது செயல்படுது. இந்த சிவில் சொசைட்டி இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயகமே ரொம்ப டைனாமிக்காக இருக்குது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அப்போ இந்த ஜனநாயகத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிவில் சொசைட்டி மிகவும் ஒரு முக்கியமான அங்கம். அப்போ ஒரு கட்சியானது மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அது வாக்குகளை வாங்கி அது ஆட்சி அமைச்சாலும் கூட அதுக்கப்புறமா அது வந்து பதில் சொல்லணும், இந்த சிவில் சொசைட்டிக்கு பதில் சொல்லணும். அது பாட்டுக்கு ஒரு சர்வாதிகார முறையில் அது வந்து நடைபெற முடியாது. அப்போ இந்த சிவில் சொசைட்டி குரூப்ஸ் பார்த்திங்கன்னா எப்போல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை எதிர்த்து வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட் 2011 அண்ணா ஹசாரே அவருடைய லீடர்ஷிப்பில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆன்டி கரப்ஷன் கேம்பெயினை நம்ம ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் சிவில் சொசைட்டி குரூப்ஸ். அப்போ இந்த சிவில் சொசைட்டி இந்த மூமெண்ட் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது கீழே நிறைய நபர்கள் அதில் இருந்தாங்க. இவங்க வந்து ஊழலை எதிர்த்து இவங்க வந்து
அவங்களுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணாங்க. அப்போ இந்த சிவில் சொசைட்டி இதில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களே என்ன பண்ணுறாங்க, அரசுக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க, ஊழல் நீங்கள் ஒழிங்க, இந்தியாவில் ஊழல் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த கோரிக்கையை எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து சிவில் சொசைட்டிக்கான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக நான் சொல்லலாம். இது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸையும் வந்து எட்டுது. இது வந்து எட்டுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்தியாவில். இந்த லோக்பால் அமைப்பு அமைக்கப்பட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த சிவில் சொசைட்டி தான். அப்போ அந்த ஊழலுக்கு எதிராக இந்த சிவில் சொசைட்டி போராடி அந்த மூமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து கவர்மெண்ட் மேலே ப்ரெஷரை கொடுத்து தான் இந்த லோக்பால் அப்படின்ற அமைப்பை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ சிவில் சொசைட்டிக்கு பார்த்தீங்கன்னா இதற்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு அத்தாரிட்டி இருக்குது. அப்போ சிவில் சொசைட்டியோடைய பவர் வந்து ரொம்பவே அதிகம். ஏன்னா மக்களில் வந்து ஆட்சியாளர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக இக்னோர் பண்ண முடியாது. அப்போ சிவில் சொசைட்டி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுதுன்னா அதை வந்து ஆட்சியாளர்கள் அவங்க வந்து பதில் சொல்லி தான் ஆகும். இப்போ சிவில் சொசைட்டி வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வச்சாலும் இதில் சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. சிவில் சொசைட்டியில் நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சொசைட்டி நான் சொன்னது போல் அரசியல் கட்சி அரசியல் அப்பாற்பட்டு செயல்படுது. அப்போ இந்த சிவில் சொசைட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. இது வந்து நிறைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி வைக்கும், அரசுக்கிட்ட வைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் அந்த சிவில் சொசைட்டி குரூப் சைலண்ட் ஆகிடும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் போயிடும். ஏன்னா இவங்க வந்து எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க, இவங்க வந்து பவரை கேப்சர் பண்ண நினைக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லாமல் போயிடும். அப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர், அதாவது சிவில் சொசைட்டிக்குள்ளே. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில பேர் சிவில் சொசைட்டி அந்த கண்ட்ரியோடைய சாவரன்ட்டி அந்த இறையாண்மையை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில குரூப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் குரூப்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டி குரூப்ஸோட அவங்க ரிலேஷன் வச்சுருக்காங்க. மெயினாக அந்த என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன் க்ரீன் பீஸ் அப்புறம் மற்றும் சில அமைப்பு. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய இறையாண்மையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் பிரச்சனை இருந்தால் கூட இதை பற்றி வெளிநாட்டில் பேசுகிறாங்க. இது வந்து வெளிநாட்டுக்காரர்கள் இந்தியாவை மறுபடியும் வந்து விமர்சனம் வந்து வைக்கிறது, இது இந்த விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுது. அப்போ இறையாண்மையை இது வந்து பாதிக்குது. அப்போ சிவில் சொசைட்டி குரூப்ஸ் வந்து நிறைய விஷயத்தை இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. அப்போ இந்த சிவில் சொசைட்டி குரூப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. அப்போ இந்த சிவில் சொசைட்டி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிகவுமே இது வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயம். சிவில் சொசைட்டினால் டெமோக்ரஸி ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகுது, ஆன்சரபிலிட்டி அதிகமாகுது. ஆனால் இது வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய டியூட்டி.